ஒரு நேயர் கேட்டிருந்தாரு. ரொம்ப ஒரு யூஷுவலான கொஸ்டின் கிடையாது. யூஷுவலாக எல்லாருமே வாய் துர்நாற்றம் பற்றி பேசுவாங்க. அதை பற்றி நம்ம போன வீடியோவில் கூட நம்ம பேசியிருந்தோம். அதோட ரீசன் என்னென்னு. அவர் என்ன கேட்டிருக்காரு, நான் க்ரௌன் போட்டிருக்கேன் டாக்டர், எனக்கு க்ரௌன்லேருந்து ஸ்மெல் வருது, நான் க்ளீனாக வச்சுட்ருக்கேன், மவுத்தில் ப்ராப்ளம் இல்லை, க்ரௌன்லேருந்து ஸ்மெல் வருது. குறிப்பாக என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து பிளாஸ்டிக் க்ரௌன், அக்ரிலிக் க்ரௌன் போட்டிருக்கேன், அக்ரிலிக் க்ரௌன் ஸ்மெல் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா, என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேர்ல்ஸ் இண்டஸ்ட்ரி சேனலில் நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்ருக்கோம். இப்போ நீங்கள் க்ரௌனில் வந்து நிறைய டைப்ஸ் பார்த்துருக்கோம். நம்ம க்ரௌனோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பார்த்துருக்கோம். க்ரௌன் என்ன காரணத்துக்காக போட்டிருக்கோன்னு பார்த்துருக்கோம். இந்த வாய் துர்நாற்றத்துக்கான முக்கிய காரணம் வந்து நம்ம வாயில் இருக்கிற பாக்டீரியா. அந்த பாக்டீரியா வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுலேயோ ஆர் அந்த ஈரில் ஏதாவது இருக்கிற இன்ஃபெக்ஷன்லேயோ அந்த பாக்டீரியா ஆக்ட் பண்ணி அது ஃபர்மெண்ட் ஆன ப்ராடக்ட்ஸ், ஃபுட்டோட ஃபர்மெண்டட் ப்ராடக்ட்ஸ் ஆர் பாக்டீரியாலேருந்து வர டாக்ஸின்ஸ், இந்த டாக்ஸின்ஸ் தான் அந்த வாய் துர்நாற்றத்துக்கான காரணம். டிப்பிக்கலாக நம்மளோட டூத் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனாமல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனாமல் தான் ரொம்ப ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ அந்த எனாமல் வந்து ஹைலி ஸ்மூத்தாக இருக்கும், பாலிஷ்டாக இருக்கும். அதில் போய் யூஸ்வலாக வந்து ஃபுட் டெபாசிட் ஈஸியாக அக்யூமுலேட் ஆகாது. அதனால தான் வந்து பல்ல குழியில தான் போய் பல் இடுக்கல சாப்பாடு ஈஸியாக ஒட்டிக்குமே தவிர பற்கள் மேலே வந்து அவ்வளோ ஈஸியாக ஒட்டாது. ஒட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அவ்வளோ ஈஸியாக இருக்காது. ஏன்னா அதோட சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். அதே மாதிரி சர்ஃபேஸ் ஸ்மூத்தாக இருந்ததுன்னா அதில் ஃபுட் அட்ஹெஷன் கம்மியாக இருக்கும். ஃபுட் அட்ஹெஷன் கம்மியாக இருந்ததுன்னா அதில் பாக்டீரியா ஆக்ட் பண்ணி அதுலேருந்து பேட் ஆர்டர் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ரெண்டாவது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக செராமிக் க்ரௌன். செராமிக் வந்து ஹைலி கிளேஸ்ட் சர்ஃபேஸ். அப்படின்னா என்னென்னா, அந்த செராமிக் சர்ஃபேஸை வந்து நம்ம ஒரு மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஃபினிஷ்டாக இருக்கும். அது மேலே வந்து கிளேஸ் இருக்கும். ஸோ அந்த கிளேஸ் என்ன பண்ணும், அந்த சர்ஃபேஸில் இருக்கிற சின்ன சின்ன போராசிட்டிஸை வந்து கிளேஸ் வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிவிட்டு ஹைலி பாலிஷ்ட் அண்ட் ஹைலி வந்து ஷைனி சர்ஃபேஸாக இருக்கும் செராமிக். இது மாதிரி ஹைலி பாலிஷ்ட், ஹைலி செராமிக் சர்ஃபேஸ் இருக்கும்போது ஒன்று ஃபுட்டு வந்து அக்யூமுலேட் ஆகாது. அதில் ரெண்டாவது முக்கியமான காரணம் வந்து இந்த செராமிக்லலாம் என்ன ஆகும் அப்படின்னா, செராமிக் வந்து இஸ் ஹைலி ஒரு இன்னர்ட் மெட்டீரியல். நம்ம வாயில் வந்து அதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப பயோகம்பேட்டபிள். நமக்கு ஈருக்கோ ஆர் பல்லுக்கோ வேறு எதுவும் ப்ராப்ளம் தராது. அது நம்ம சாப்பிட்ற ஃபுட்டாக இருக்கட்டும், குடிக்கிற வாட்டராக இருக்கட்டும், வாயில் இருக்கிற உமிழ்நீராக இருக்கட்டும், ஆர் வந்து ஒரு கோலா ட்ரிங்க்ஸோ ஒரு ஜூஸோ நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த ஃபுட்டு போய் அந்த செராமிக்கை ஆக்ட் பண்ணி அஃபெக்ட் பண்ணாது. இன்னர்ட் மெட்டீரியல் அது. ஏன்னா அந்த செராமிக் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸே வந்து ஹை டெம்பரேச்சரில் வந்து செராமிக் ஃபியூஸ் ஆகிறதுனால அந்த செராமிக்கில் போய் ஃபுட்டு பட்டு அது வந்து அதோட தன்மை மாறாது. ஸோ அதனால் ரொம்ப வருஷம் செராமிக் போட்டிருந்தாலும் அதில் எதுவும் ப்ராப்ளம் இருக்காது, அப்படியே யூஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா அதோட சர்ஃபேஸ் வந்து ஒன்றும் ஸ்மூத்தாக இருக்காது. அதை நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தோம்னா செராமிக்கோட கம்பேர் பண்ணும்போது நிறையா போர்ஸ் இருக்கும். ரெண்டாவது அதோட தன்மை, கெமிக்கல் தன்மை என்ன பார்க்கணும்னா, இது ஒரு முக்கியமான ஒன்று என்னென்னா வாட்டர் சார்ப்ஷன்னு பேர். வாட்டர் சார்ப்ஷன்னா என்ன, ஒரு ப்ராடக்ட் வந்து தண்ணிக்குள்ளே வச்சுருக்கோம் அப்படின்னா அது எவ்வளோ தூரம் அந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கிற வாட்டரை வந்து உள்ளே உறிஞ்சுது. ஸோ இந்த வாட்டர் சார்ப்ஷன் தன்மை இருக்கும்போது என்ன ஆகும்னா, தண்ணி மட்டும் இல்லாமல் வாயில் இருக்கிற உமிழ்நீராக இருக்கட்டும், நம்ம ஃபுட்டாக இருக்கட்டும், அது ஃபுட்டு வந்து பிளாஸ்டிக் அக்ரிலிக்கில் அது வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். எஸ்பெஷலி அந்த அக்ரிலிக் செய்முறை வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. கோல்ட் க்யூர் அக்ரிலிக் இருக்குது, ஹீட் க்யூர் அக்ரிலிக் இருக்குது. எஸ்பெஷலி இந்த கோல்ட் க்யூர் அக்ரிலிக்காக இருக்கட்டும், ஆர் அந்த போரோசிட்டி அதிகமாக இருக்கும்போது வாட்டர் சார்ப்ஷன் நிறையா இருக்கும், தண்ணி வந்து அதிகமாக உறிஞ்சும். ஸோ தண்ணி அதிகமாக உறிஞ்சும் போது நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்களுக்காக இருக்கட்டும், அதில் போய் மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் பாக்டீரியா ஆக்ட் பண்ணி அதோட தன்மை, அதோட நேச்சர் மாறும்போது நீங்கள் ப்ரஷ் பண்ணாலும் அதோட உள் பக்கமே வந்து அது உள்ளே போய் அது அப்சர்வ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ தான் ப்ரஷ் பண்ணி எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் சர்ஃபேஸ் மட்டும்தான் சரியாகுமே தவிர உள்ளுக்குள்ளே ஏற்கனவே போன பொருட்கள் அப்படியே தான் இருக்கும். ஸோ அதனால தான் அந்த அக்ரிலிக் மாதிரி க்ரௌன்ஸ்லேருந்து துர்நாற்றம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் இருக்குது. அதனால தான் டிப்பிக்கலாக கிளினிக்கில் பார்த்தாலும் அக்ரிலிக் க்ரௌன்ஸை வந்து ஒரு ப்ரொவிஷனல் ரெஸ்டரேஷன் அப்படின்னா என்ன, பர்மனன்ட் பண்ணுறதுக்கு ஒரு கொஞ்ச நாள் ஆகும். ஆர் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து அந்த அக்ரிலிக்கை பொறுத்து எவ்வளோ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு, எப்படி இருக்குது அவங்களோட சிரிப்பு எப்படி இருக்குது, பேச்சு எப்படி இருக்குன்னு நம்ம அனலைஸ் பண்ணுறோம். அதை வந்து ப்ரொவிஷனல் ரெஸ்டரேஷனாக மட்டும்தான் அக்ரிலிக்கை யூஸ் பண்ணுறோமே தவிர லாங் டேர்ம் டெஃபினட்டிவ் ரெஸ்டரேஷனாக யூஸ் பண்ணுறது கிடையாது. அது மாதிரி அக்ரிலிக் க்ரௌன் போட்டு துர்நாற்றம் இருந்ததுன்னா இதை நம்ம க்ளீன் பண்ணி சரி செய்ய முடியாது. க்ரௌனை மாற்ற வேண்டியது தான் ஒரே முறை. வேறு எதுவும் நம்மளால ட்ரீட்மெண்ட் ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு பண்ண முடியாது. மாற்ற வரைக்கும் நம்ம மவுத் ரின்ஸோ ஒரு ப்ரஷிங்கோ அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணி ஓரளவுக்கு அந்த துர்நாற்றத்தை குறைக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.